அபயம் 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 பராசக்தியை பதியும் மண்டங்களை அகமர வகுத்த அருட்பெரும் ஜோதி பரசிவ பதியை பரசிவாண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெரும் ஜோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி அளவில் பல் சத்தரை அளவில் அண்டங்களை அளவர வகுத்த அருட்பெரும் ஜோதி உயிர் வகை அண்டம் உலப்பில எண்ணில அயர்வர வகுத்த அருட்பெரும் எல்லா உயிர்களும் எம்பொற்று வாழ்க. எல்லா உயிர்களும் எம்பொற்று வாழ்க. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக. கொல்லா நெறியே குருவருள் நெறி எனக் கொள்க. வள்ளல் மலர்ப்பதம் வாழ்க வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்று இன்னைக்கு எந்த டாபிக் போலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை. அப்போ நம்ம எல்லா இடத்துலயும் என்ன செய்யறோம்னா அருட்பெரும் ஜோதி என்கின்ற ஒன்றுதான் எல்லா நிலையிலும் அது செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா? அப்போ அருட்பெருஞ்சோதி தான், அது ஒண்ணுதான், ஒரே கடவுள், அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம் வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்ல கிடையாது, நம்மளுடைய வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த சொல்லல்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போனா நம்ம மற்ற நிலையில போயிட்டு நம்ம வணங்குறது எல்லாமே அதுவும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை மட்டும் எப்படி நம்ம வள்ளல் பெருமான் ஒரே கடவுள், அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று எப்படியே நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்திக்கும் பொழுது இந்த படிநிலைகளை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கின்றவர் பேராற்றல், பெரும் கருணை, அது மட்டும்தான் அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. எந்த ஜாதி மத சமயம் அவர் செய்ய மாட்டாரு, பகுத்து பார்க்க மாட்டார். என் குணம் ஒரு குணமும் கிடையாது அவருக்கு, நிர்குணமோடு இருக்கிறாங்க. ஸோ அப்ப அப்படி இருக்கிற அந்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஆன்மாக்கள் நம்ம எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம், பாசாந்த காலத்துல அறிவற்ற நிலையில அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் என்ன செய்யறாரு, நம்மை போல் இந்த ஆன்மாக்கள் எல்லாமே கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கிறது. ஆன்ம பிரகாசம்னு ஒண்ணு இருக்குது, நம்ம எல்லாம் பிரகாசமா உள்ளவங்க தான். சரியா? அப்போ இந்த கோடி சூரிய பிரகாசமாக இருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், உய்வித்து அருள வேண்டும். அப்படித்தானே? அப்போ அங்க இறை சமூகத்துல தான் நம்மளும் இருக்கிறோம். கடவுள் எங்க இருக்கிறாரோ, இறை சமூகம் எங்க இருக்குதோ அங்கதான் இந்த ஆன்மாக்கள் எல்லாமே இருக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு, இதுங்களெல்லாம் எப்படி நம்ம உய்விக்கிறது? அப்ப இந்த ஆன்மாக்களுக்கு என்ன செய்யணும், பிறப்பு கொடுக்கணும். மேல இருந்து அப்படியே போக முடியுமா? போகவே முடியாது. மேல இருந்து அப்படியே டிராவல் பண்ண முடியாது. எந்தெந்த ஆன்மாக்கள் எந்தெந்த நிலையில நாம் இங்க வந்தோமோ, நம்ம கேவல நிலையில இருந்து இப்ப நம்ம பிறப்பெடுத்திருக்க நாம் எல்லோருமே எதுல இருக்கோம், சகலர்களாகிய ஆணவம், கண்மம், மாயை
மூன்றும் கலந்த ஆன்மாக்களாக நம்ம எல்லோருமே இருக்கிறோம், சகலர்களாக இருக்கிறோம். இப்போ இதுதான், இது எல்லாமே என்னது, நம்மளுடைய வினையை நம்ம தீக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய வினை எங்க இருக்கு? சஞ்சீத கர்மாவாக எக்கச்சக்கமா அங்க வச்சிருக்கோம். பிறப்பு எடுக்கிறப்ப பிராரத்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மட்டும் நமக்கு கொடுத்து அதை நீ கழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க நம்மளை. நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆகாமிய கர்மான்னு சொல்லிட்டு புது வினைகள்லாம் தேடி 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 அதில் கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது? சேர்த்து விடக்கூடாது. அங்கே எக்கச்சக்கமா டெபாசிட் வச்சுட்டு வந்திருக்கோம். எத்தனை பிறவிக்கு வந்துட்டு போனெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ வச்சுட்டு வந்திருக்கிறோம். வச்சுட்டு வந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படியாவது நாம் என்ன செய்யணும்? கழித்து விட வேண்டும். அந்த எண்ணத்தோட நம்ம என்ன செய்யணும்? பயணிக்கணும். அப்படி அந்த பயணத்துல இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம்? வினையை நம்ம கழிச்சிட்டோம்னு வைப்போம். நம்ம ஆணவம், கண்மம், மாயை 3 இதுல வந்திருக்கிறோம். இப்ப என்ன செஞ்சிட்டோம்? வினையை நம்ம கழிச்சிட்டோம். இப்ப கேவல நிலையில இருக்கிறப்ப ஆணவம் மட்டும்தான் இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்? செம்பில் பாசி போல் அந்த பச்சை நிறத்துல ஒரு பாசை பிடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு. அதை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது இயற்கை மலம். அது இயற்கை மலமாக இருக்கிறதுனால இயற்கை விளக்கமாகவும் இயற்கை உண்பினராகவும் இயற்கை இன்பினராகவும் இருக்கின்ற இறைவன் மட்டும்தான் அதை நம்மகிட்ட நீக்கி கொடுக்க முடியும். நம்மளால முடியுமா? முடியாது. அப்ப ஆனா கண்மத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு சொல் செயல் எல்லாத்தையுமே சிந்திச்சு 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 அதுதானே வருது. எண்ணம், சொல், செயல், அதுக்குள்ளதான் வருதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இது எல்லாத்தையும் நமக்குள்ள நம்ம அதை சரி செய்ய 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 நம்மிடம் இருக்கின்ற அந்த கண்ம வினை, அந்த கர்மா என்கின்ற அந்த வினையை நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்மை விட்டு நீக்கி கொள்ளலாம். அப்படி நம்ம நீக்கணும்னே நம்ம என்னதாகிறோம்? பிரளய கலராக நம்ம மாறுறோம். வினையை மட்டும் நம்ம நீக்கிட்டா என்ன ஆகுறோம்? பிரளய கலராக நாம் மாறுகின்றோம். சரி, இப்ப என்னது இருக்கு நம்ம கிட்ட? மாயையும் ஆணவம் மட்டும் இருக்கு. இந்த மாயையும் ஆணவம் நம்மகிட்ட இருக்கிறப்ப நம்மளுடைய முயற்சினால இது எல்லாமே மாயினால் தான் படைக்கப்பட்டது. அது கொடுத்தது தானே, கடவுள் தான் நம்மளுக்கு பூட்டி அனுப்புறாங்க. சோ அப்ப அது எல்லாமே என்ன ஆகுது? இதெல்லாம் மாயை தான், இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. சோ நம்ம இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சிந்திச்சு சிந்திச்சு அந்த மாயை நம்ம வெளியாக்கிட்டோம்னு வைப்போம் நம்ம கிட்ட இருந்து. சோ நம்ம என்னதான் மாறுறோம்? விஞ்ஞான கலராக நம்ம மாறுகின்றோம். இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கிடுங்க. விஞ்ஞான கலராக நாம் இருக்கிறப்ப நமக்குள் என்ன இருக்கிறது? ஆணவம் என்கின்ற மலம் மட்டும்தான் இருக்குது. சரியா? அந்த ஆணவம் என்கின்ற மலம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஆணவம் என்கின்ற மலத்தோடு இருக்கிறப்ப கூட என்ன ஆகுது? அவர்கள் செயல்குள் வராங்க. விஞ்ஞான கலராக இருக்கின்ற அவர்கள் கூட என்ன செய்யறாங்க? அந்த செயல்குள்ள அவங்க வாராங்க. நம்ம அந்த நடராஜபதியில அவங்க என்ன செய்யறாங்க? விஞ்ஞான கலருக்குள் அடிக்கின்ற நான் பாட்டு நிறைய நான் உள்ள போகல. ஏன்னா நிறைய பேருக்கு திருவருப்பா சாதாரணமா நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யல, அதுக்குள்ள நம்ம நிறைய பாடலுக்குள்ள நம்ம போல. ஸோ அந்த விஞ்ஞான கலராக இருக்கின்ற அந்த இருக்கு. ஸோ அப்ப இதுல என்னது? விஞ்ஞான கலர், அதாவது 1360 சன்மார்க்கத்தில் உங்களுக்கு தெரியும், நடராஜபதி மாலைன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் தான் பாருங்க. கனியே அருட்பெருங்கடலே, எல்லாம் வல்ல கடவுளே, கலைகள் எல்லாம் விரவி உணர்வறிய சிவ துரிய அனுபவமே. அது நமக்கு வேணாம். அந்த அனுபவம் எது முக்கியமா சொல்றேன்னா, மெய்மையே சன்மார்க்கமா மெய்ஞான நிலை நின்ற விஞ்ஞான கலர் உள்ளே மேவு நடராஜபதியே. அவங்க என்ன செய்யறாங்க? விஞ்ஞான கலர்களாக இருக்கின்றவங்க என்ன செய்ய முடியும்? தொழில் செய்ய முடியும். ஐந்தொழில் என்ன செய்ய முடியும்? அவங்களால செய்ய முடியும். அப்படிதான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாம் என்ன செய்யறாங்க? அணுக்களாக நம்மளை போல. நான் சொல்லி வந்தேன் இல்லையா, முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்? ஆணவ மலத்தோட இருந்தோம், கேவல நிலையில். அப்புறம் சகலர்களாக வரப்ப என்ன செஞ்சோம்? ஆணவம், கண்மம், மாயோட நம்ம வந்தோம். அதுக்கு அடுத்து விஞ்ஞான கலர்களாக வரப்ப என்ன ஆகுது? கண்மத்தை மட்டும் நம்ம தீர்த்துட்டோம். பிரளய கலராக வர்றப்ப கண்மத்தை மட்டும் நம்ம தீர்த்துட்டோம். விஞ்ஞான கலர்களாக வரப்ப ஆணவம், மலம் என்கிற ஒன்றோடு இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற அவர்கள் என்ன செய்ய முடியும்? தொழில் செய்ய முடியுமா? முடியாதா? ஐந்தொழில் செய்ய முடியும். அவங்க அந்த நிலையில இருந்துதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்மளை போல ஒரு அணுக்கள் தான்.
அவங்கெல்லாம் தவம் இருந்து ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஒவ்வொரு தொழிலையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து திருப்பள்ளி எழுச்சியில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. தன்குள் சர்வ கரணன் விரட்கால பரமேஸ்வரன் சிவபிரான். நம்ம எல்லாரும் எங்க சொல்றோம், பரமேஸ்வரன் என்கின்ற பரநாத வெளியில் இருக்கின்ற அவரை வந்து நம்ம பரமேஸ்வரன் சொல்றோம். அங்கிருந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து நீங்க உங்களுக்கு வந்து நாதம் வந்துன்னா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சும்மா ஒரு லைன் மட்டும், விந்து நாதம் பரவிந்து பரநாதம், அவ்வளவுதான். விந்து நாதம் ஞாபகம் வச்சுக்குங்க. அதுக்கு மேல உள்ளது பரவிந்து, அதுக்கு மேல உள்ளது பரநாதம். இந்த அடுக்கு நிலையில தான் வந்து நமக்குள்ள அது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்ப என்ன ஆகுதுன்னா, பரமேஸ்வரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம். இந்த இடத்துல அந்த பொற்பதம் என்றதையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். சரியா? இப்ப அந்த இடத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய நிலை அது வந்து பரமேஸ்வரனாக. பரமேஸ்வரன் யாரு யாரு? சிவம். எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, அந்த சிவம் தான் அந்த பரமேஸ்வரன். அவர் எந்த நிலையில இருக்கிறாரு? இந்த நிலையில 9வது நிலை. இப்படி கீழே இருந்து கவுண்ட் பண்ணா இது 7 8 9 வரும். விந்து நாதம் பரவிந்து பரநாதம், அது 9வது நவநிலையில 9வது நிலையில அந்த பரமேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவம் என்று சொல்லப்படுகின்ற அவர் அந்த நிலையில இருக்கிறாங்க. அந்த நிலையில இருந்து என்ன ஆகுதுன்னா, நிற்பேத நீக்கம் பராசக்தி வடிவாம் பொற்பதம். சிவம் வந்து என்ன செய்வாங்கன்னா, சிவனேன்னு அமைதியா தான் இருப்பாங்க. அவர்களுடைய ஆற்றல் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் பராசக்தி. பராசக்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அப்படி இல்லை. அந்த சிவம் என்கின்றதுடைய அதோடைய ஆற்றல் வந்து என்னது? சக்தி. சக்தினாது என்னது? பவர். எனர்ஜினா என்னது? ஆற்றல். அதுதான் சக்தி. சரியா? அந்த சிவமேனி இருக்கின்ற நிலையிலிருந்து அதோடைய ஆற்றல் என்னதாகுதுன்னா பராசக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைக்கு வருதப்ப நீங்க ஒரு நல்லா நினைச்சு பார்த்துக்கிடுங்க. இந்த நிலையில இருந்துதான் அவங்க வந்து வர்றாங்க. அப்ப இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு வரப்ப பராசக்தியா வர்றது என்ன பண்ணுது? சித் சக்தியாக இங்க வந்துருச்சு. நமக்கு சித்துவாக சித்து பொருளாக இங்க வருது. சரியா? அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, சிக் சக்தி வடிவாம் பொற்பதம். எல்லாம் இங்க இருந்து வராங்க. அந்த பொற்பதமாக இந்த பொற்சபையா அந்த இடத்துல இருந்துதான் அவங்க எல்லாமே வர்றாங்க. அங்கிருந்து வந்த பிறகு என்ன ஆகுது? அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய படைப்பே வருது. இச்சை ஞான கிரியைனா அது உள்ளுக்கு போனா அது வேற மாதிரி உள்ள போகும். நம்ம ரொம்ப உள்ளுக்கு போக வேண்டாம். நம்மளுடைய இந்த படைப்பு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். முதல்ல யார் படைக்க முடியும்னு சொன்ன? ஆணவ மலத்தோட இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியுது? படைக்க முடியுது. விஞ்ஞான கலர்களாக இருக்கிறவங்களுக்கு நடராஜ பதியன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன செய்யறாங்க? இறை ஆற்றலோடு அவங்க இருந்து செய்ய முடியும். அவங்கதான் என்னது? அந்த அணுக்கள் என்ன செய்யறாங்க? தவம் இருந்து அவங்கவுங்களும் அதை வந்து பெற்றுக்கொள்றாங்க. அந்த நிலை பெற்றுக் கொடுத்தாங்க. எந்த நிலையில இருந்து வந்துச்சுன்னா பரநாத வெளி. அதனாலதான் பரசிவம். பரமசிவன் தானே சொல்றோம். சிவனுக்கு இன்னொரு பேர் என்னது? பரமசிவம். ஆமா தானே? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதா? கருடா சௌக்கியம். அது பாம்பு அதே கொத்திட்டு போயிடும். அதை பத்தி இது கேட்டதுன்னு சொல்லி பாட்டு. சரியா? அப்போ அந்த நிலையில இருந்து அது கீழே வருது. அதன் பிறகுதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிலையில இருந்து சிச்சக்தியாக வந்து அதன் பிறகுதான் 5 கர்த்தர்கள் எல்லாம் வர்றாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். சரியா? இப்ப இந்த படிநிலைகள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கிறதா? புரியலன்னா மேலே கேட்டுருங்க. சோ இது ஏன்னா இதை நான் ஏன் சொல்லி வரேன்னா, நம்ம வந்து ஏன் இவர் ஒரே கடவுள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் ஏன் சொன்னாரு அப்படின்னு சொன்னாதான், இந்த கீழே உள்ள இந்த படிநிலைகள் எல்லாம் புரிஞ்சாதான் அதுக்கு மேலே இன்னொரு படிநிலை இருக்கு நமக்கு. சரியா? இந்த படிநிலையை நம்ம புரிஞ்சாதான் உண்மை கடவுள் ஒருவரேன்னு சொல்றது அது யார் என்பதையும், நம் பெருமானார் வந்து அந்த நிலையை வந்து எப்படி பெற்றாருங்கிறதையும், எப்படி இந்த அவர்கிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு எப்படி கிடைக்கும்ன்றத நம்ம எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி என்ன பண்றோம்? அந்த நிலையாக இருக்கின்ற அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என்ற அந்த மந்திரா வந்து நம்மளுக்கு ஏன் வருது என்பதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன் ஐயா 2 தடவை அருப்பெருஞ்சோதி சொன்னாங்க? ஏன் அப்புறம் தனிப்பெருங்கருணைன்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கப்புறம் ஏன் அருப்பெருஞ்சோதின்னு திரும்ப சொல்றாங்க அப்படின்றது எப்படி தெரியும்? நீங்க இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உங்களுக்கு புரியும். சரியா? அப்போ இந்த படிநிலையில இந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுதுன்னா
இந்த நிலையில இருந்து அதுக்கப்புறம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஐந்தொழில் செய்யற கர்த்தர்கள் எல்லாமே வந்துடுறாங்க. சரி, இந்த படிக்கிரமத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆன்மாவை நம்ம தத்துவங்கள் எல்லாவற்றையும் நம்ம நீக்கணும். இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாம் நம்ம நீக்கணும். ஏன்னா நம்ம எதுக்கு பிறப்பெடுத்திருக்கோம், நம்மளுடைய கண்ம மாயை எல்லாத்தையும் கழிச்சுட்டு போறதுக்கு தான் நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோமே தவிர, அந்த நிலைக்கு நம்ம கழிச்சுட்டு போகவில்லை என்றால் மறுபடி இந்த பிறவி சுழல்லே நம்ம மாட்டிக்கிட்டே தான் இருப்போம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி என்பது திருவருள், அருள். சரியா? அந்த இறைவனுடைய திருவடி என்பது அருள். இங்க ரொம்ப அற்புதமா இங்க என்ன செய்யறாங்கன்னா, பெருமானார் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. சரி, இறைவனுடைய தயவு நம்மளுக்கு வேணும். சரியா? நம்ம பிறவி பெருங்கடலே நீந்தணுமே, அதுக்கு ஏதாவது வேணுமா? படகு வேணும், துடுப்பு வேணும். அதே மாதிரி நமக்கு யாரு துணை வேணும்? நம்மளுடைய இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து நம்ம நீந்திய அக்கறைக்கு போகணும். நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். நம்மளுக்கு யாருடைய துணை வேணும்? இறைவனுடைய துணை வேண்டும், கடவுளுடைய தயவு வேணும் நம்மளுக்கு. நம்மளால முயற்சி செஞ்சு போனா ஒரு சுனாமி அடிச்சுன்னா முடிஞ்சிச்சு, படகு தலைகீழ கவுந்துரும். கரெக்டா இல்லையா? நான் படகு எடுத்துட்டுலாம் போயிருவேன், பெரிய கப்பல்லாம் எடுத்துட்டு போயிருவேன்னு சொன்னாலும் அது என்னது, இறைவனுடைய தயவு இல்லைன்னா அது என்ன ஆயிரும், போய் கரை சேர முடியுமா? நான் என்கின்ற அந்த நினைப்பே முதல்ல என்ன இருக்க கூடாது, நான் தான் என்கின்றதே வரவே கூடாது. சோ நான் போயிருவேன், நான் நல்ல நீச்சல் படிச்சிருக்கேன், நானே நீந்தி போயிருவேன்னு யாராவது போக முடியுமா? பாதி வழியில கை கால்லாம் இழுத்துச்சுன்னா என்ன ஆகுறது? இல்ல ஒரு திமிங்கல நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டா என்ன ஆகுறது? முடியாது. கடவுள் துணை கொண்டுதான் நான் எல்லா காரியங்களையும் நான் செய்கின்றேன், செய்து கொண்டிருக்கின்றேன், செய்வேன். என்னால் ஆவது ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நிலைக்கு நம்ம போகணும்னா நம்மளுக்கு யார் தேவை? கடவுளுடைய இறை துணை நமக்கு தேவைப்படுது. அப்போ கடவுள் தயவு என்பது என்னது? அருள் என்பது கடவுள் தயவு. அருள் என்பது கடவுள் தயவு. சரியா? நம்ம எங்க போய் அவர் காலை தான் பிடிக்க போறோம், திருவடியை தான் போய் பிடிக்க போறோம், அவருடைய தயவை தான் நம்ம போய் பிடிக்க போறோம். சோ அருள் என்பது கடவுள் தயவு. ஜீவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. புரியுதா? அருளை எங்கேயோ போய் காசு கொடுத்தலாம் கோடி கோடியா நீ வச்சிருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அருளை வாங்க முடியாது. நீ ஜீவர்கள் தயவோடு இருந்தால்தான் உனக்கு என்ன ஆகுது, அந்த அருளை நீ பெற்றுக்கொள்ற. நீ இந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அருள் என்ற படகில் ஏறிதான் நீ அக்கறைக்கு போக முடியும். அருளே என்னது? மோட்ச வீட்டின் திறவுகோல். நீ இப்படி இதை நீந்தி போனாலும் சரி, இதுக்கு அடுத்த படிநிலையாக இருக்கின்ற அதுக்கு போனாலும் சரி, உனக்கு என்ன தேவைப்படுது? அருள் தேவைப்படுகின்றது. அது எல்லாருமே நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்மளுக்கு இந்த அருள் இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இறைவனுடைய திருவடியை நாம் பிடிக்க முடியும். அருள் தான் அருளோடு சேர முடியும். சரியா? அருளே நம்மடி, அருளே நம்முடி, அருளே நம் நடுவாம் என்ற சிவமே. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பரசிவமாக இருக்கின்ற அந்த இடத்துல இருந்து எப்படி கீழே அதன் பிறகு இங்க இது சரஸ்காரம் என்று சொல்லப்படுகின்ற, நாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலைக்கு இந்த தத்துவங்களால் ஆக்கப்பட்ட அந்த உடம்பு, நமக்குள்ளே முருகர் விநாயகர் எல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல பிரம்மா விஷ்ணு நமக்குள்ள தானே இருக்காங்க. சோ அது எல்லாமே அப்படியே உருவகப்படுத்தி நம்ம இருக்கிறோம். இப்போ அந்த அருளை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், நீந்த முடியும். சோ அப்ப இதுல இன்னொரு இது நம்ம எல்லாரும் மனசுல ஆழமா பதிய வைக்க வேண்டியது என்னது, அருள் நமக்கு தேவைப்படுது. சரியா? அப்போ இந்த ஆன்மாவை இன்னொரு பிறப்பு நான் கொண்டு வராம, இந்த பிறப்புலயும் என்னுடைய ஆன்மாவை நான் கடத்தேற்ற போறேன் அப்படின்னா என்ன செய்யணும், ஜீவகாரண்யம் செய்யணும். ஜீவகாரண்யம் செய்யாமல் செய்கின்ற அத்தனை செய்களும் மாயாஜால வித்தை அப்படின்னு நம்மளுக்கு அழகா கொடுத்துட்டாங்க. ஜீவகாரண்ய ஒழுக்கத்துல பெருமானார் கொடுக்குறாங்க. அது இல்லாம நீ செஞ்சிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளுக்கு ரொம்ப சுலபம், சாதாரண குடும்ப வாழ்க்கைகளை இருந்துகிட்டு சகஜமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம், பெருமான் அடைந்த நிலையை அடைய முடியும் என்று அவர் வாழ்ந்து காட்டுறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், இப்ப முதல் ஸ்டெப்பா நம்மளுக்கு அருள் வேணும். சரியா?
இந்த உடம்பு என்ன பண்ணிருக்கு? தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு. சரியா? 36 தத்துவங்களும் 60 தாத்வீகம், மொத்தம் 96 எல்லாமே ஜடம். நம்மளுடைய ஆன்மாக்குள் இருக்கின்ற ஜீவனாக இருக்கின்ற இந்த ஆன்மாக்குள் இருக்கின்ற ஜீவனாக இருக்கின்ற அந்த அதுவும் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாக்குள் ஜீவனாக இருக்கின்றதும், அதன் பிறகு நமக்குள் அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற இறைவனின் அருள் மட்டும்தான் நம்மளுடைய சத்து பொருள். நம்ம இந்த உடம்புக்குள்ள இருக்கின்ற பொருள் அது மட்டும்தான் சத்து பொருள். இது எல்லாமே மேக்கப் பண்ணி எல்லாம் வைக்கிறது எல்லாம் என்னது? ஜடத்தை தான் நம்ம அலங்கரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஜடம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்மா நம்ம நல்ல ஜீவகாரியம் செய்ய 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 நமக்குள்ள அந்த அருள் என்கின்றது நமக்குள்ள பெருகி 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 இந்த ஆன்மா இப்படி பார்த்துக்கிடுங்க. ஒரு ஆன்மா இருக்குது, அது செவ்வொளியாக, அதுனா சிற்சபை. ஆன்மா இருக்கின்ற இடம் சிற்சபை. சிற்சபைக்குள்ள என்னது இருக்கு? பொற்சபை. பொற்சபைக்குள்ள என்ன இருக்கு? ஞான சபை. தயவு செய்து ஞான சபையில இருக்கிற மாதிரி தனித்தனியா நீங்க கற்பனை பண்ணாதுங்க. சரியா? அதனால சிற்றம்பலம் என்ன சொல்றோம்? சிற்றம்பலம் சொல்றோம். அந்த சிற்றம்பலம் என்கின்ற நம்மளுடைய ஆன்மா சிற்சபையாக அதுக்குள்ளதான் யாரு இருக்கா? அதுக்குள்ளதான் என்னது இருக்கு? பொன்னொழியாக இறைவனுடைய திருவடி அங்கதான் இருக்குது, பொன்னம்பலத்தே. அதனால்தான் சத்தினி பாதம் அப்படின்ற நமக்குள்ள நடக்கும். சரியா? இப்ப ஒரு ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே ஒண்ணுக்குள்ளதான் இருக்கு. தனியா இங்க ஒரு சிற்சபை, இங்க ஒரு பொற்சபை, இங்க ஒரு ஞான சபை, அப்படி அல்ல. சரியா? நம்ம இந்த கண்ணு சிற்சபை இது அதெல்லாம் கதையே இல்ல. ஆன்மாவே சிற்சபையாகவும் அதில் நடுவில் நடனம் புரிகின்றது பொற்சபையாகவும், அதுக்குள்ள யாரு இருக்கா? கடவுள் பிரகாஷ் இருக்குது. அதுதான் கடவுள். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? ஏன் எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னா என்னது? ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் என்ன இருக்கு? ஆன்மா இருக்கு. அதுக்குள்ள இறைவனுடைய திருவடி திரு நடனம் இருக்கு. அவர் அங்க இருந்துட்டு நடனம் பண்ணலாம், கையும் ஆட்ட முடியாது, காலும் ஆட்ட முடியாது. ஊன்றிய கால் அருள் கொடுக்குது, தூக்கிய கால் நடனம் நம்மள செயல்படுத்தி கொண்டு இருக்குது. நடராஜபதியை சொல்றோமா? ஒரு கால் என்ன பண்ணிருக்காங்க? ஊன்றி இருக்கு, இன்னொரு கால் தூக்கி இருக்கு. ஊன்றிய கால் நம்மளுக்கு அருள், தூக்கிய கால் செயல். அப்போ நமக்குள்ளதான் அது இருக்குது. இப்ப என்ன நடக்கும்னா, நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளுடைய அந்த அருள் பெற்று நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாவற்றையும் நம்ம சீர் செய்யறோம். சரியா? நம்மளுடைய கண்ணை சரி பண்ணியாச்சு, கொடூரமா பார்க்க கூடாது, இப்படி கேட்க கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்? படிப்படியாக படிப்படியாக எப்போதும் நான் தான் என்ற அகந்த இல்லாம இறைவனே நம்ம என்ன செய்யறோம்? சிந்திச்சு அந்த நிலையிலே நம்ம பயணிச்சுட்டு போக 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 இது என்ன ஆகுது? விந்தாக இருக்கின்ற அந்த ஒளியானது நாதமாக இருக்கின்ற இரண்டும் இது பண்ணி என்ன ஆகுது? இங்க என்ன பார்க்கலாம்? ஒளி கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். அதுதான் முதல்ல போட்டு இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி. ஃபர்ஸ்ட் இதுல வரதே நாம் நம்ம தானே இந்த ஆன்மா நான் யார் என்று ஆன்ம பிரகாசத்தை நாம் கண்டு கொள்வதே முதலில் கொடுத்து இருக்கின்ற மகா மந்திரத்தின் முதலில் இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி. எடுத்துக்காட்டுல நிறைய இருக்கு, திருவருப்ப பாடல்லாம் இருக்கு. அப்போ அதுதான் என்னது? நமக்கு கொடுத்து இருக்கின்ற அந்த முதல் அருட்பெரும் ஜோதி என்பதை நீ என்ன பண்ணு? உனக்குள்ள உயிர் இறக்கத்தோடு இருந்து ஜீவகன்யத்தோடு இருந்து உன்னுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் நேதி கலைந்து அது எல்லாத்தையும் நிக்கிரகம் செய்த பிறகு அது என்னாகும்? ஆன்மாவுடைய ஆன்ம பிரகாசத்தை அவங்க காண்றாங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, மூச்சு பயிற்சி செய்யற, அது செய்யற, இதை செய்யற, நான் அப்படியே போயிட்டு நான் சுவாச காற்றை வச்சு நான் அடக்கிக்கிட்டேன்னு சொல்றது. என்ன நடக்குது அந்த இடத்துலன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளி மூச்சை அடக்கிட்டு உள் மூச்சாக இருக்கின்ற கொண்டு போய் பிரம்மரந்திரம், இதுதான் பிரம்மரந்திரம், இங்க போயிட்டு என்ன செய்யறாங்க? அவங்க ஒடுங்கிடுறாங்க. பெருமான் அகமாக ஒடுங்க கூடாதுங்கிறாங்க. அவரு அகமாக இருந்து அனகமாக அவர் விரிய சொல்றாரு. நம்மளுடைய இந்த சமரச சன்மார்க்கம் இது நம்ம சன்மார்க்கம் சொல்றதை விட நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்?
சமரச சன்மார்க்கம் தான் நம்ம சொல்லணும். ஆனா சன்மார்க்கம் என்பது சமயம் சன்மார்க்கம் இருக்கு, மத சன்மார்க்கம் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? மத சன்மார்க்கமா இருந்தாலும் சரி, சமய சன்மார்க்கமா இருந்தாலும் சரி, இரண்டையும் சமரசமாக கொண்டதுதான் நம்மளுடைய சமரச சுத்த சன்மார்க்கம். இன்னையில இருந்து யாராவது உங்ககிட்ட கேட்டால் நீங்க என்ன மார்க்கத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? சமரச சன்மார்க்கத்துல இருக்கோம். எங்களுக்கு வேறுபாடே கிடையாது. ஜாதி சமயம் எதுவும் எந்த வேறுபாடு கிடையாது. இப்ப பாருங்க, மதனா மத சன்மார்க்கம்னு இருக்கு, சமயம்னா சமய சன்மார்க்கம் தனியா இருக்கு. நம்மளுக்கு அப்படி இருக்கா? இல்ல. நம்ம யாரு? சமரச சன்மார்க்கம். சோ அது வந்து எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன எந்த மார்க்கத்துல இருக்கீங்கன்னா என்ன சொல்லணும்? எல்லாரும் என்ன சொல்வீங்க? சமரச சன்மார்க்கத்துல இருக்கோம். ஏன் நீங்க சமரச சன்மார்க்கம்னு சொல்றீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? ஏன் எல்லாம் ஒண்ணுன்னா எதெல்லாம் ஒண்ணுங்கிறோம் இந்த இடத்துல? வேற என்ன மார்க்கம் இருக்குன்னு சொன்னேன்? மத சன்மார்க்கம், சமய சன்மார்க்கம் இருக்கு. இப்ப நம்மளும் போயிட்டு நான் ஒரு சன்மார்க்கம்னா அவங்க நம்மள வந்து ஒரு தனியா பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. நம்மளாம் இப்படி இருக்கமே, இவங்க மட்டும் என்னது ஒரு சன்மார்க்கம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே பார்க்க போனா சமய சன்மார்க்கமும் இருக்கு, மத சன்மார்க்கம் இருக்கு. நம்ம எல்லோருமே சமரச சன்மார்க்கம். எங்களுக்கு ஜாதி மதம் ரெண்டும் கிடையாது. நாங்க ரெண்டையுமே சமரசமா அனுச்சேன்னு செய்வோம், பயிற்சி செஞ்சு நாங்க போவோம். அப்பதான் ஜாதி சமயம் மதம் எல்லாம் இல்ல, சமயம் எல்லாம் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? தைரியமா வருவாங்க. இல்லைன்னா அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. இங்க ஏதோ ஒரு மார்க்கத்துல இருக்காங்க நீ. சோ நம்ம அந்த மாதிரி இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? நாம எல்லோரும் யாரு? சமரச சன்மார்க்கம். சோ இன்னையில இருந்து எல்லாரும் என்ன செய்யணும்? அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப இது தத்துவங்கள் எல்லாவற்றையும் அதை நிக்கிரகம் செஞ்சு ஒன்னொன்னா செஞ்ச பிறகு அதுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பிரகாசம். என்ன பிரகாசம்? ஆன்ம பிரகாசம். அது நாதத்துல அதுக்கு கிடைச்சிருது. இங்க விந்து நாதம். இந்த இடத்துல வந்து என்ன செய்யுது? முதல்ல உள்ள அருட்பெரும் ஜோதி. சரியா? அப்புறம் இது என்ன பண்ணுது? அதுக்கு அடுத்த நிலை என்ன சொல்லி கொடுத்தேன்? விந்து நாதம். அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தேன்? பரவிந்து பரநாதம். அதான் நடு நின்று ஆடுகின்ற பதியன்றாங்க. அதுதான் அடுத்த நிலை, நடு. இப்ப இங்க இருந்துதான் என்ன சொன்ன நானே? பரசிவம், அப்புறம் யார் வரா? சக்தி, பராசக்தி, அதுக்கப்புறம் சக்தியாக வந்து மீதி எல்லாமே வருதுன்னு சொன்னோம். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, இந்த பயணத்துல அந்த ஆன்மாவானது என்ன செய்யுது? முதல்ல அந்த தன்னுடைய ஒளி அதுதான் முதல்ல பெருமானார் கொடுக்கின்ற அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த ஜோதி தான் ஆதி தொட்டு இங்க வர அது ஒண்ணுதான் வந்து அதோடைய கூறுகள் தான் வந்து செயல்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா மீதி எதுக்குமே சுயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே ஒரு ஆணவ மலத்தோடு தான் இருக்கு. இன்னும் மேல போன அந்த சுத்த சிவ வெளிக்கு போனதான் ஆணவ மலமே போக போகுது. அப்ப இதுல இருந்து செயல்படுறது எல்லாத்துக்குமே வந்து சுயமாக ஏதாவது இருக்குமா? இல்ல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த ஒளி, அதுதான் அருட்பெரும் ஜோதி என்கின்ற அதுதான் முதல்ல வந்து அவங்க பாக்குறாங்க. அப்போ சமயமத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க? நாங்க ஒளியை பார்த்துட்டோம் சொல்லி போய் ஒடுங்கிடுறாங்க பிரம்மரந்திரத்துல. அதுதான் முத்தி பெற்றுட்டேன், ஜீவ முத்தர்கள் ஆயிட்டோம், ஜீவ இதை பற்றுட்டோம், ஒளி தேக பற்றுட்டோம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏமக்க. பெருமான் அழகா அதுல போட, எல்லாரும் ஏமாந்து போக, இவர் மட்டும் என்ன செய்யறாரு? பயணிக்கிறாரு. அப்போ ஒரு இது நம்ம பார்த்துட்டோம், ஒரு அருட்பெருஞ்சோதி. இப்போ அடுத்த நிலை என்ன வருதுன்னா, இங்க இருந்து அது வந்து என்ன செய்யுது? பயணிக்குது. அப்ப இங்க இருந்து பணிக்கிறப்ப எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னா, இதுக்கு பேரு துரிய நிலை அப்படின்னு பேரு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க. ஏன்னா எல்லோருமே சன்மார்க்கத்தில் இல்லாததுனால நான் நிறைய வார்த்தைகளை போட்டா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால நான் வந்து வார்த்தைகள், பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சேர்க்கல நான். சோ அப்ப அது வந்து அதுதான் துரிய நிலை. சரியா? துரிய நிலை எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு ஜீவ துரியம். அது என்னது? உயிர் இறக்கத்தினால நம்ம என்ன பார்த்துட்டோம்? இங்க முதல் ஜோதியை பார்த்தாச்சு. சரியா? அது வந்து என்ன ஆச்சு? உயிர் இறக்கத்தினால நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம். இப்ப என்ன செய்த ஆன்மா? இன்னும் அது அடுத்த பயணத்துக்கு அது போகுது. அப்போ முதல்ல உள்ளது ஜீவ துரியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஜீவர்கள் மேல தயவா இருக்கிறது ஜீவ துரியம். அதுக்கு அடுத்த நடு நிலை என்னது? பரதுரியம்.
இப்ப பரதுரியத்துல இருந்து தான் என்ன நடந்துச்சு? பரமசிவம் பராசக்தி எல்லாத்துடைய ஆற்றலும் அது வருது. அப்போ நம்ம இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலையை அடைந்து அதுதான் பரதுரிய நிலைக்கு அது போகிறப்ப அது என்ன ஆகுது? அருளாகவே அந்த ஆன்மா மாறுது. இங்க அருளை பெற்றுதானே அருளை தரிசிக்குது இல்லையா முதல்ல. அதன் பிறகு இந்த ஆன்மாவானது என்ன செய்யுது? அந்த நடுவாக இருக்கின்ற அது 9வது நிலையாக இருக்கின்ற அந்த நிலைக்கு அது போகிறப்ப அதாகுது அதுவே அருளாக அது மாறுகின்றது. ஒரு நிலை அங்க என்ன செய்யுது? அதுக்கு ஏற்படுகின்றது. நடு துரிய நடுவே அழகா போடுவார் பெருமானார். துரிய நடுநிலையாக இருக்கின்ற துரிய நடுவே அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கிறாரு. இதுவரை போறதுக்கு என்னது? 5 கர்த்தர்கள் இந்த வேலையை செஞ்சிடுறாங்க. சரியா? படிக்கிறாங்க. பிரம்மா கீழ இருந்து படிக்கிறாரு, விஷ்ணு இங்க உட்காந்து காப்பாத்துறாரு, ருத்ரன் இங்க அழிக்கிறாரு, மகேஸ்வரன் இங்க, சதாசிவன் இங்க அருளல் செஞ்சிட்டாங்களா? 5 இதோட முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த நிலைக்கு அது என்ன செய்யுது? அது பயணிச்சு அது செல்கின்றது. பரவிந்து பரநாதம் என்கின்ற அந்த நிலைக்கு போயிட்டு அதுவரை இதோடைய படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகி இருக்கின்ற அதுவரை அது கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க? அதை சேர்த்துடலாம். நான் சிவனே நினைச்சிருக்கேன், சிவ பூஜை செய்யறேன், எல்லாம் பண்ற அதேதான். ஆனா நம்ம என்னதான் பண்ணாலும் அருள் வேணும் நம்மளுக்கு. நம்ம போயிட்டு கடவுளை அடைய முடியாது. அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு போகணும். நான் இருக்கும் குடிசையில் புகுந்தான்னு பெருமானார் சொல்லுவாங்க. நான் இருக்கும் இடத்தில் என்னோட கலந்தான்னு தான் சொல்லுவாரு. நான் இறைவனை தேடி அங்க போய் நான் கலந்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்மளா போயிட்டு இறைவனை அடைய முடியாது. இறைவன் தான் நம்மளை என்ன செய்யணும்? ஆட்கொள்ளணும் நம்மள. சோ அந்த இறை பரம்பொருள் தான் நம்மளை ஆட்கொள்ளணும்னா நம்ம அதுக்கு தகுதியான ஒரு ஆன்மாவாக நம்ம மாத்திக்கணும். நம்மள ஒருத்தங்க நம்மளை ரொம்ப பிடிக்கணும்னா அவங்க குணத்துக்கு ஏற்ற பிரகாரம் நம்ம இருந்தாதான் நம்மள அவங்களுக்கு பிடிக்கும். கரெக்டா இல்லையா? ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்குதுன்னா சோ நம்ம எப்படி அவங்க குணம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா என்ன ஆயிரும்? நம்மளுக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதனால இப்ப இதுவரை போனது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? பரதுரியம். முதல்ல உள்ளது ஜீவதுரியம். அதுக்கு அடுத்து பரதுரியம் என்பது நான் என்ன சொன்னேன்? பரமசிவம் பராசக்தி அவங்க எல்லாமே அங்க இருந்து தான் வர்றாங்க. அதுவே என்ன ஆகுது? அருள் என்கின்ற முழுமையாக இந்த ஆன்மா அங்கிருந்து போச்சு இல்லையா? அது முழுமையாக அது அருளாகவே மாறுகின்ற தன்மை அந்த இடத்துல நடக்குது. அப்போ இந்த அருளாளர்கள் எல்லாம் செஞ்சாங்கன்னா முந்தி வந்த எல்லா அருளாளர்களும் அங்க போயிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்க ஒடுங்கிடுறாங்க. சிவபதம் அடைஞ்சிட்டேன், சிவனோடு நான் போயிட்டு இது பண்ணிட்டேனே. அடுத்த நிலையில உள்ள ஞானிகள் அங்க போய் அவங்க என்ன செய்யறாங்க? அங்க ஒடுங்கிடுறாங்க. இங்க உள்ளவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஆன்ம தரிசனம் ஆன்மாலாம் பார்த்துட்டு நான் முத்தி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க இருந்துடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அதுக்கும் அடுத்த நிலைக்கு போய் நான் சித்தி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. அந்த நிலையில போயிட்டு எல்லாரும் கேளுங்களேன், சிவபதம் தான் அடையணும், நான் சிவபதம் தான் அடையணும், நான் சிவயோகியா இருக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும், நான் சிவபதம் அடைஞ்சா போதும் இருக்காங்க. சன்மா கூப்பிட்டா கூட நம்ம அம்மா இருக்காங்க தானே, அது சரஸ்வதி அம்மா, என்னதான் கூப்பிட்டாலும் இல்ல நான் சிவபதத்தை தான் அடைவேன், நான் சன்மார்க்கமே எவ்வளவோ கூப்பிட்ட பிறகு அவங்க அதுலயே ஆழ்ந்து 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 அப்படியே நின்றுக்கிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல போய் அவங்க என்ன செய்யறாங்க? மாட்டிக்கிடுறாங்க. இந்த இடத்துல போய் நம்ம மாட்டினாலும் என்ன செய்யணும்? அடுத்து நம்ம பிறப்பெடுக்கணும். அந்த இடம் வர போனீங்கன்னா மேபி நம்மளுடைய கண்மாவை கழிச்சிருக்கலாம், மாயை கழிச்சிருக்கலாம். ஆனா ஆணவ மலை கழிஞ்சிருக்கா? இல்ல. ஆணவ மலை என்ன செய்யல? நம்மளை விட்டு கழியவில்லை. ஆணவ மலை நம்ம விட்டு கழிஞ்சாதான் யார் நம்மளை அழைச்சிக்குவா? இறையாற்றல் நம்மளை ஆட்கொள்ளும். அது சுத்தமா இருக்குதே. நம்ம பாட்டுக்கு ஆணவமலை அசுத்தமா இருந்தோன்னா அது ஆட்கொள்ளுமா? ஆட்கொள்ளாது. இப்ப நம்ம சுத்தப்படுத்துகின்ற நிலையில நம்ம இருக்கிறோம். இப்ப இதுலதான் என்ன நடக்குதுன்னா படைத்தல் காத்தல் அழுத்தல் இதுவரை வந்துருச்சு. பரநாதம் அந்த சிவன் சக்தியா இருந்தாங்க, பராசக்தி எல்லாம் வந்தாங்க. அதுக்கு அடுத்த நிலைக்கு மேல் நிலைக்கு போறப்ப என்ன நடக்குது? என்ன 5 தொழில் என்ன செய்யறாரு? ஞான 5 தொழில் நடக்கின்றது. அதை கடந்து போகிறது தான். அது கடந்து போறப்ப என்ன நடக்கும்?
அந்த ஞான ஐந்தொழில் என்கின்ற ஒரு நிலை அதுக்கு மேல நமக்கு வரும். திக்ராந்தம், அதிக்ராந்தம், சுவாத சாந்தம், சொத்த சிவநிலை அப்படின்னு சொல்லிட்டு 5 நிலைகள் அங்க இருக்குது. அப்போ அது ஞான ஐந்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து அங்க பயணிப்பதற்கு தான் கருணை, பெருங்கருணை என்கின்ற தம்பம் நமக்கு இப்ப தேவைப்படுது. சரியா? முதல்ல உள்ள அருப்பெருஞ்சோதி என்ன சொன்னேன்? நமக்குள்ள ஃபர்ஸ்ட் பாக்குறது. 2வது உள்ள அருப்பெருஞ்சோதி என்ன சொன்னேன்? அந்த நவநிலையில பராசக்தி பரசிவனாக இருக்கேன், அங்க போய் ஒடுங்குற நிலை 2வது அருப்பெருஞ்சோதி. இப்ப என்ன பண்ணணும்? சுத்த சிவ நிலைக்கு நம்ம போக வேண்டிய நிலை இருக்கு. அப்ப என்ன வேணும்? தனிப்பெரும் கருணை என்கின்ற ஒன்று நமக்கு வேணும். தனிப்பெரு கருணை என்ற தம்பம் உனக்கு வேண்டாம். பொற்தம்பம் ஏரியில அழகு நிறைய பாட்டு இருக்கு, நம்ம எடுக்கணும், எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. அப்போ அந்த தம்பம் ஏறிதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அங்க போய் நம்ம அடைய முடியும். அங்க போனால் மட்டுமே, அங்க போனோன்னு நம்ம அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அடைஞ்சிட்டோன்னு கிடையவே கிடையாது. சுத்த சிவ நிலைக்குதான் நம்ம போய் சேர்றோம். ஜோதி 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 சுயம் மேல, ஜோதி 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 பரம் இங்க வந்துச்சு. ஜோதி 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 அருள் அதோடைய செயல். ஜோதி 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 சிவம் எல்லாம் கலந்து அப்படித்தானே படிக்கிறோம். அது போல ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்னு பார்க்கிறோமா இல்லையா? அதுதான் முதல் சொன்ன ஜோதியுள். நம்ம ஆன்ம பிரகாசமா இருக்கின்ற அந்த ஜோதிக்குள்ள, ஜோதியுள் ஜோதியுள் அதுக்குள்ள என்னது இருக்கு? பொற்சபையாக இருக்கின்ற அந்த அது இறைவன் திரு நடனம் பொற்சபையில தான் நடக்கு. பொற்சபை நம்மளுடைய ஆன்மா, அதுதான் தலம். அது பொது நின்று ஆடுகின்ற பதியேன்றோம். பொதுவாக இருக்கின்ற அங்கிருந்துதான் திருநடனம். பொது என்பது என்னது? இந்த நடுவுல இருக்கின்ற அந்த பரநாதம் என்கின்ற அந்த நிலை, அங்குதான் அது நடக்குது. சரி, இப்ப இதுக்கு மேல என்ன வேணும்? ஞான ஐந்தொழில் வருது. அந்த ஞான ஐந்தொழில் யாரு செய்யறா? பெருங்கருணையாக இருக்கின்ற அவர் தான் செய்யறாரு. அப்ப அந்த பெருங்கருணையாக இருக்கின்றது இறைவனுடைய அருள் தான், கடவுளுடைய தயவு. அப்ப அதுல ஏறிதான் இப்ப நம்ம போக வேண்டிய நிலையில இருக்கிறோம். இப்போ நம்ம ஜீவகாணி எதுவுமே செய்யல. எல்லாரும் முன்னெல்லாம் முத்தி பெற்றுட்டாங்க, சித்தி பெற்றுட்டாங்க. நானும் மூச்சு பயிற்சி செய்ய போறேன், நான் தியானத்திலே இருக்க போறேன், என் மூச்சு அடக்க போறேன், எல்லாம் அடக்க போறேன். எங்க போய் மாட்டிக்கிடுறீங்க? பரநாத வெளியோட நீங்க மாட்டிக்கிடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சோ அவங்க எல்லாரும் நம்ம இட்டு போவாங்க. நம்மளுக்கு பார்க்க என்னமோ நம்ம பார்த்துட்டோம், ஓ ஒரு ஒளி தெரிஞ்சிருச்சு, இங்க ஒரு பெரிய ஒளியெல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்ம நினைக்கலாம். ஆனா எங்க போய் உங்களை நிப்பாட்டுது? பரநாத வெளியோட உங்களை நிப்பாட்டிரும். ஆனா நீங்க போக வேண்டிய இடம் என்னது? இன்னும் மேல போக வேண்டியிருக்கு. அங்க உங்களுக்கு என்ன தேவை? கருணை தம்பம் தேவை. பெருங்கருணை, இறை ஆற்றலோடு இருக்கின்ற அந்த பெருங்கருணை நம்மளுக்கு தேவை. அந்த பெருங்கருணையாக இருந்த செங்கோல் செலுத்துறாரு. இங்க இருந்து மேல வர நிறைய இருக்கு. செங்கோல் செலுத்துறது, கருணை செய்யறது, கருணை தம்பம் எல்லாமே இருக்கு. அந்த கருணை தம்பம்னு சொல்றதுக்கும் பாடல் இருக்கு, அந்த செங்கோல் ஆட்சின்னு சொல்றதுக்கு பாடல் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. சோ அங்கிருந்து என்ன ஆகுதுன்னா செங்கோல் ஆட்சியாக அது மேல இருக்கு. சோ அது ஏறி போகிறப்ப என்ன நடக்கு? ஏறி போக போக தரத்தில் நூலில் போல நுணுங்கி போச்சு. இப்ப நான் எவ்வளவு அருள் வச்சிருக்கணும், அந்த ஸ்பீட், அந்த எனர்ஜில தான் என்ன செய்ய முடியும்? மேலே போக முடியும். எவ்வளவு வச்சிருக்கிறோமோ அந்த ஸ்பீட்ல தான் நம்ம மேல போய் செய்ய முடியும், சேர முடியும். இல்லைன்னா திக்ராந்த நிலையோடு நிக்கிறோமா, திக்ராந்த நிலையோடு நிக்கிறோமா, துவாத சாந்தத்தோடு நிக்கிறோமா நம்மளுக்கு தெரியாது. சோ நம்ம என்ன தேடணும்? அருளை நாம் நிச்சயமாக தேடிதான் தீர வேண்டும். இல்லைன்னா இந்த படைத்தல் காத்தலத்திலோடு இதோடு நின்றுட்டு என்ன பண்ணிடும்? இந்த ஆன்மா மறுபடி பிறப்புக்கு வந்துடும். ஆனா சன்மார்க்கம் என்பது சாகாம, நம்மளுடைய சமரச சன்மார்க்கம் என்பது என்ன ஆகுது? இறப்பை ஒழிக்கும் மார்க்கம் சொல்லி பெருமானார் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அங்க இருந்து அங்க போகிறதுக்கு அந்த தனிப்பெரும் கருணை என்கின்ற அதுல நம்ம என்ன செய்யணும்? பயணிச்சு அந்த நிலையை அடையிறப்பதான் என்ன ஆகுது? சுத்த சிவ நிலையாக இருக்கின்றது. அந்த சுத்த சிவ நிலையாக இருக்கின்றது என்னது? அதுவும் ஒரு ஜோதி பிரகாசம், அருட்பெரும் ஜோதி. அப்ப அது 3வது வந்துருச்சு. சரியா? முதல்ல நம்மளுடைய ஆன்ம பிரகாசமா பாக்குறது தத்துவங்கள்லாம் நிக்கிற மாதிரி இங்க நாத இதுல ஒரு ஜோதியை நம்ம பாக்குறோம். அதன் பிறகு இன்னும் பயணித்த அந்த ஆன்மா பிறப்ப பரநாத வெளியில உள்ள அங்கேயே நம்ம பாக்குறோம்.
ஏன்னா இந்த படிநிலையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி உள்ள நமக்கு முன்பு வாழ்ந்து வந்த சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க நிலையை பாத்தீங்கன்னா இந்த நிலையில தான் போறாங்க. சிலர் இங்கே ஒடுங்கிடுறாங்க. ஒளியில் ஒடுக்கத்தெல்லாம் பார்த்தோம்னா உள் சுவாசத்தோடு பிரம்ம ரந்திரத்தில் போய் அவங்க ஒடுங்கிடுறாங்க. அவங்க வந்து நாதத்திலேயே ஒடுங்கிடுறாங்க. அப்போ இந்த இடத்துலயே அவங்க நின்று போயிடுறாங்க. ஸோ அது அருட்பெருஞ்சோதி. இப்போ அங்கேயே நீ நிக்காத, என்ன பண்ணு, அதுக்கும் மேல நீ பயணிச்சு போ அப்படின்னா பரநாதம் என்கின்ற அந்த வெளியில் இருக்கின்ற அங்க போயிடுறோம் 9வது நிலைக்கு. அங்க போறப்ப என்ன ஆகுது, அங்கேயும் இறைவனோட அங்க போய் ஒடுங்குற நிலை தான். ஏன்னா அங்கதானே சிவன் சக்தியாக பாக்குறப்ப அங்க அம்மையை கண்டு அமுதம் உண்டு, அங்க அப்படியே போயிட்டு நின்றுடுறாங்க. இப்ப வந்து என்ன ஆகுது, நீ வந்து என்ன செய்ய, நீ வந்து எல்லாரும் வள்ளல் பெருமான் பாக்குறாங்க. முன்பு வந்த அருளாளர்கள் எல்லோருமே ஏன் மறுபடி இந்த மாதிரி அங்க போயிட்டு கீழே வந்துட்டு இப்படியே ஏன் இருக்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்றப்பதான் பெருமானார் என்ன செய்யறது, அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை அறிவித்திட அவர்களும் இகத்தே பரத்தை பெறுவதற்கென்றே இறைவனால் வருவிக்க விட்டேன். நம்ம இங்க இருந்து பரவர தூக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹோம்ஒர்க் தான் என்ன செய்யணும், அருள் தேடணும். உயிரிறக்கம் ஜீவகாரணி நம்மளுக்கு வேணும். அதோட விட்டு அதுக்கப்புறம் போகணுமே நம்ம. ஸோ அதை தேடி அந்த தம்பத்துல ஏறி தான் நம்ம பெருங்கருணை என்கின்ற அந்த தம்பத்துல ஏறி சுத்த சிவ நிலையை நம்ம அடைகின்றப்ப அங்கேயும் அது அருட்பெருஞ்சோதியுடைய செயல் தான் மேல இருந்து நமக்கு கீழே வர வருது. அப்ப அங்க போய் சிறப்பு என்ன ஆகுது, அடுத்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற ஒன்று நமக்கு கிடைக்குது. இதே இது நம்ம பார்த்தோம்னா நம் வள்ளல் பெருமான் பால் குடி மறக்கிறதுக்கு முன்பதே என்ன செய்யறாங்க, 5 எழுத்து மந்திரமாக நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தை பெருமானாருக்கு இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. அப்படின்னா நீங்க பாருங்க, அந்த 5 எழுத்து மந்திரத்தை இறைவன் வந்து அவருக்கு கொடுக்கிறாருன்னா அப்ப அதுதான் ஓதாது உணர்ந்திட ஒளி எழுத்தனைக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. அவருடைய பிறப்பு பாருங்க, 5 எழுத்து மந்திரம் எங்க இருந்து வருது, பரநாத வெளி தானே, சிவன் சக்தியாக அங்க இருக்கிறது. அங்க அந்த நிலையிலோட மந்திரா வந்து அவருக்கு கிடைக்குது. சோ இப்ப நல்லா நம்ம வந்து உள்ள வாங்கிக்கணும். நம்மளுடைய அந்த 5 எழுத்து மந்திரமாக இருக்கின்ற நமச்சிவாயா என்கின்ற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி போறப்ப இந்த ஆன்மா பயணம் எதோட நின்று போயிருது, அந்த பரநாத வெளியோடு அது வந்து என்ன செய்யுது, நின்று விடுகின்றது. அதுக்கு மேல உள்ள நிலைக்கு நம்ம போகணும்னா என்ன வேணும், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அது ஞான ஐந்தொழில். ஞான ஐந்தொழில் என்னன்னா முதல்ல வந்து எல்லாவற்றையும் தோற்றுவிக்கின்றது ஒன்று. நான் எப்போதும் இப்படி சொல்வேன், நானு நம்ம சன்மார்க்கத்துக்குள் இறைவன் நம்மளை கொண்டு வந்ததே என்னது, தோற்றுவித்தல். நம்ம ஏனோ தானோன்னு அங்கங்க சுத்திட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த விளக்கம் கிடைக்குமா, கிடைக்காது. எல்லாரும் செய்யறப்ப என்ன பண்ணிடுவோம், ஒரு பூஜையை செஞ்சோமா வச்சோமா முடிச்சோமா, அது வந்து மன நிகழ்ச்சி, மன சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கோயில போயிட்டு அப்பாடா அம்பால என்ன அழகா அலங்கரிஞ்சிருக்காங்க, அது என்னது மன நிகழ்ச்சி. ஆனா பெருமானார் என்ன கேட்கிறாரு, ஆன்ம நிகழ்ச்சி தான் வேணும்ன்றாரு. அங்க போன மனசுதானே பாக்குது, சுட அம்பாள் அவ்வளவு அழகா இருந்தாங்க, இந்த பட்டு உடுத்திருந்தாங்க, இப்படி போட்டிருந்தாங்க, மூக்குத்தி போட்டிருந்தாங்க, இதை செஞ்சிருந்தாங்க, அதை செஞ்சிருந்தாங்க, அது அப்படியே அம்பாலேயே வர்ணிச்சிருவோம். ஃபுல்லா அதை வர்ணிச்சு முடிச்சதுனால நம்மளுக்கு என்னது கிடைச்சது இல்ல. தப்பு இல்ல, கோவிலுக்கு போவது தப்பே இல்லை. சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் சமய மத மார்க்கம் நம்மளுக்கு வந்து எதிரு கிடையாது என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் அதுக்குள்ள இருக்குது இல்லையா, அது உள்ள இதை செய்ய அதை செய்ய பரிகாரம் பண்ண, அதை விட அதுதான் நம்ம பற்றாம இருக்கணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் இந்த சமரசமா எடுத்துக்கிட்டு இந்த சமரச சன்மார்க்கத்துக்கு சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எதுவுமே எதிரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ஓ இந்த அம்பாளுக்கா இந்த பூஜை செய்யணும், இந்த சிவனுக்கா இந்த பூஜை செய்யணும், முருகருக்கா பால் குடம், அவருக்கு முடியே இல்லாத மாதிரி நான் மொட்டை போட்டு முடியெல்லாம் கொடுத்துட்டு வரப்போறேன், அதெல்லாம் வந்து என்னது தேவையில்லாத விகற்பங்கள். அவர்கிட்ட கொட்டி கிடக்குது நம்மளுக்கு அள்ளி கொடுக்க, கரெக்டா இல்லையா, அவர்கிட்ட கொட்டி கிடக்குது நம்மளுக்கு அள்ளி கொடுக்க. நம்ம கொண்டு போய் நம்ம முடிய கொடுத்தோன்னே அவர் என்ன முடி இல்லாமையா இருக்கிறாரு, முடியா கேட்டாரு நம்ம கிட்ட. அந்த மாதிரிதான் தப்பா செய்யக்கூடாது நம்ம, தெரியுதா, அதுதான் நம்ம செய்யக்கூடாது. அதுக்காக நீ கோயிலுக்கு எல்லாம் போவாது, அதெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு போலாம், வணங்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா அதுக்குள்ள உள்ளதை போய் நீ பின்பற்றுற. உனக்கு இது இல்லையா, சரி நீ அந்த பரிகாரம் எல்லாம் செய்ய, உனக்கு எல்லாம் கிடைச்சிரும், இதெல்லாம் பண்ண இல்ல.
பெருமானார் ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க, நீ உயிர் இறக்கத்தோட இரு. ஏன்னா உன் ஆன்மாக்குள்ள யாரு இருக்கா? இறைவனோட திருவடி இருக்கின்றது, அங்கதான் இறைவன் இருக்கிறாரு. ஆன்ம பிரகாசம் அங்க இருக்குது, அதுக்குள்ள இறைவன் பிரகாசம் இருக்குது. ஒவ்வொரு உயிருக்குள்ள நீ பாரு. நீ பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறப்ப அப்படியே மகிழ்ந்து நம்மள என்ன சொல்லுது, உன்னை எந்த கடவுளுக்கு நான் ஒப்பிட்டு சொல்வேன்னு கேக்குது. நீ உணவு போடணும்னு நினைக்கிறப்ப நீ ஒரு யோகிங்கிறாரு. சுத்த கர்ண தேகத்தோட நம்ம உணவு போடுறப்ப நீ ஒரு யோகின்றாரு. நம்ம பரமாறி அவங்க மகிழ்ந்து சாப்பிட்றப்ப நம்மளே சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு நிறைவு வருதுல, அப்போ நீ ஞானிங்கிறாரு. இதை விட்டுவிட்டு நான் யோகியா இருக்கேன் ஞானியா இருக்கேன் நம்ம காடு மலையெல்லாம் தெரியணுமா? வேஸ்ட். திரிறது கரெக்டா வேஸ்ட் தான், பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீ எந்த இதுல இருந்தாலும் நீ அருளை பெறவில்லை என்றால் மேல போயிட்டு திருப்பி கீழே தான் இறங்கணும். உனக்கு தான் அந்த கருணை தம்பமே கிடைக்காத, நீ அங்க போயிட்டு ஒடுங்கிற வேண்டியதான். பெருங்கருணை தம்பத்தை நம்ம எப்படி நம்ம சம்பாதிக்கணும்? நம்ம சம்பாதித்தோமானால் இறைவன் என்ன செய்வாரு? நம் மீது பெருங்கருணை கொண்டு இந்த ஒரு ஆணவ மலத்தோட தானே போய்கிட்டு இருக்கோம். அப்பா சாமி நீ என்னை காப்பாத்தப்பா, இந்த ஆணவ மலத்தை நீக்கி கொடுன்ட்டு அந்த தம்பம் ஏறி நம்ம பெருங்கருணையோடு இருந்த அந்த பெருங்கருணையோடு தம்பத்தோட நம்ம பயணிக்கிறப்ப ஐயா சொல்றாங்களே இல்ல, மேலே ஏற ஏற அவர் விழுகிறப்ப தாங்கி பிடித்து என்னை மேலே ஏற்றினியேன்னு சொல்றாங்க. அந்த பாடல்லாம் நீங்க அழகா இருக்கும், சில பாடல்லாம் நம்ம எடுத்தா. சோ அதுல இருந்து என் தாங்கி பிடிச்சி மேலே ஏற்றிட்டேன்றாரு. அதே மாதிரி நம்ம அதோட போகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? அந்த கருணை தம்பத்துல நம்ம ஏறி பெருங்கருணையாக இருக்கின்ற அந்த நம்ம போறப்ப இறையாற்றல் என்ன செய்யும்? நமக்குள் இருக்கின்ற அந்த ஆணவ மலத்தை நீக்கின பிறகு சுத்த சிவ நிலை அடைகிறோம். அங்க எதுவுமே இருக்காது நமக்குள்ள அந்த ஆணவ மலம் என்கின்ற. அதனால்தான் நம்மள முதல்ல தோற்றுவித்து சன்மார்க்கத்துக்குள்ள நம்மள என்ன செய்யறாங்க? முதல்ல தோற்றுவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லோருமே வாழ்வித்து கொண்டு இருக்கிறாரு. சரியா? இது ஞான ஐந்தொழில். அது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள், இந்த அருள்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இது நம்ம அப்படி கிடையாது. நம்ம எங்க இருந்து பயணிக்கிறோம்? பரநாத வெளியில இருந்து அங்கிருந்து பயணிக்க போறோம். சரியா? இப்ப அந்த இருந்து பயணிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மள சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சுட்டாங்க? தோற்றுவிச்சுட்டாங்க. அதன் பிறகு என்ன செய்யறாங்க? நம்ம எல்லோருமே வாழ்விக்கிறாங்க. அந்த இறை பரம்பொருள் நாம் எல்லோருமே அது என்ன செய்யுது? வாழ்வித்து கொண்டு இருக்கின்றது. அப்புறம் என்ன பண்றாங்க? குற்றம் புரிதல் என கேள்வி குணமாக ஒன்று உனக்கு கொள்ளுத உனக்கேள்வி மாதிரி நம்மளுடைய செய்கின்ற ஒவ்வொரு குற்றங்களையும் அவங்க என்ன செய்யறாங்க? துருசுகள் எல்லாவற்றையும் நமக்குள்ள இருந்து நீக்குறாங்க. நமக்குள்ள இருக்கின்ற அத்தனை துருசுகளையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்க? நீக்குறாங்க. நம்மள துருசுகள் எல்லாம் நீக்கிறப்ப இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலைக்கு அது வருதா இல்லையா? இந்த ஆன்மா என்ன செய்யும்? அது ஒரு பக்குவ நிலைக்கு அது வரப்ப விளக்கம் செய்வித்தல். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம விளங்கி கொள்ளணும். ஏன்னா இந்த மகாமந்திரத்தை நம்ம பார்த்தாலே கருணை அருள் எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்குதுன்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம நம்ம குற்றங்கள் எல்லாம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். அப்பா சாமி எல்லாத்தையும் விட்டுட்டப்பா, நீ எப்படியாவது கடத்தேற்றி கொன்று அப்படின்னு கொண்டு போயிரு அப்படின்னா நமக்குள்ள என்ன செய்வாங்க? அவர் நமக்குள்ள இருந்து நமக்கு பக்குவ நிலையை அவங்க கொடுப்பாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம சமரசமா தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு பக்குவம், இது ஒரு ஆன்மாவுடைய பக்குவம் தானே. இவ்வளவு நாள நம்ம எப்படி பார்த்திருந்தாலும் இது இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? எல்லோருமே சமரசம் தான், எல்லோரும் நான் சமரசமா தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொது என்கின்ற நிலையிலிருந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் நம்ம ஆழமாக பயணிக்க ஜீவகாரண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் பெருகுது. அந்த அறிவு விளக்கம் நம்மளுக்கு என்ன செய்யும்? நமக்குள்ளே சுடர்விட்டு அது பிரகாசமாக ஆகிக்கிட்டே இருக்கும். ஜீவகாரண்யம் செய்யலன்னா என்ன இருக்குல்ல? அன்பும் அறிவும் பெருகுமா? பெருகாது. அதனால நம்ம ஜீவகாரண்ய நிலையில இருந்து ஜீவகாரண்யம் செஞ்சே இறைவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருள் என்பது கடவுள் தயவு. அந்த அருள் என்கின்ற அந்த தம்பத்துல பெருங்கருணை என்கின்ற அதுலதான் நம்ம போக வேண்டி இருக்குது. எப்போதும் ஞாபகம் இருக்கணும், அதுலதான் நம்ம போக வேண்டி இருக்குது. சோ அதை நம்ம சம்பாதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சம்பாதிக்கணும். நல்ல விசாரணையில நம்ம கலந்துக்கணும். இந்த மாதிரி விசாரணை நல்லபடியா நம்ம விசாரணையில இந்த மாதிரிலாம் கேட்க உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த திரை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? விலகிவிடும். நமக்கு புருவ மத்தியில இருக்குது அழுத்தமாக இருக்கின்ற பச்சை திரை, கருமையில் பச்சையும் பொன்மையில் பச்சையுமாக இருக்கு.
கீழே கருமையில் பச்சையில் நிறையத்தில் இருக்கிறதே நம்ம இகலோக வாழ்க்கைக்காக. நம்ம நீ சமைச்சாச்சா, வீடு வச்சிருக்கா, காடி வச்சிருக்கா அப்படின்னு இந்த விசாரணை. அந்த வீட்டுக்கு போனியா, இங்க போனியா, அங்க போனியா, அது வந்து என்னது? இகலோக விசாரணை. இப்ப நாம் எல்லோரும் எந்த விசாரணையில இருக்கோம்? பரலோக விசாரணையில இருக்கிறோம். ஆமா தானே? இறைவனை சிந்தித்து எப்படி அந்த ஆன்மா எப்படி கடத்திட்டுறது, எப்படி கொண்டு போறது, அருளை நாம் எப்படி சம்பாதிக்கிறது. அருள் என்பதே கடவுள் தயவு தானே. கடவுள் தயவுன்னு நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம இந்த ஜீவகாரணத்தில் இருக்கிறது, இந்த ஆன்மாவை நான் எப்படி கடத்தேற்ற போறேன் அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே நம்ம இருக்கு நான் வந்து என்னது, அந்த மேலே இருக்கின்ற இந்த கருமையில் பச்சைமை மேல பொன்மையில் பச்சை நிறமாக இருக்கின்றது. நம்ம செய்ய செய்ய இரண்டையும் சேர்த்தே நீக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க பேருபதேசத்துல. இறைவனுடைய அருள் நமக்கு பார்க்கிறப்ப என்ன ஆகுது, நமக்கு நீக்கப்படுகின்றது. அது வெளியே உள்ள பூட்டு திறந்தாச்சு, உள்ளுக்கு இன்னொரு பூட்டு இருக்கா இல்லையா? அதனால பெருமாள் என்ன செய்ய, திருக்கதவம் திறவாயோ, திரைகள் எல்லாம் தவிர்த்தே நான் இதை நீக்கி அழுத்தமாகி இருக்கின்ற ராகாதிக திரையை நான் நீக்கிட்டேன். ராகாதிக திரை ஒண்ணுமே இல்லை, காமம் கோபம் லோபம் மோஜம் அந்த 7 பகைவன் இருக்காங்க இல்லையா, அது 7 தான். அதுதான் அழுத்தமா இருக்குது. அதை நீ நீக்கின பிறகுதான் என்ன பண்ண முடியும், கடவுள் மெதுவா திறந்து உன்னை உள்ள விடுவாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ போனீங்கன்னா உள்ள திறப்பாங்களா, திறக்க மாட்டாங்களா? திறக்க மாட்டாங்க. சும்மா லேசான வேலை இல்ல, வெளியே நான் செய்யற வைக்கிற எல்லாம் பண்ணா இதெல்லாம் புருவமத்திலாம் திறந்துகிட்ட வச்சுக்கிட்டுங்களா. ஆனால் இறை ஆற்றலும் இறை தயவும் கொண்டு போய் நம்ம மேல போனோம்னா உள்ள இருந்து ஒரு ஆள் திறக்கணுமே. நான் கேட்டை திறந்துட்டாங்க, வீட்டை திறக்கணுமே. கேட்டு நான் சாவி வச்சிருக்க, ஓகேலா அருள் வச்சிருக்க, நான் திறந்துகிட்டு போயிட்டேன். வீட்டு உள்ள இருந்து ஒரு ஆள் திறந்தா தானே உள்ளுக்கு நம்ம போக முடியும். சும்மா போயிட முடியுமா வீட்டுக்குள்ள? சோ இறைவன் நமக்கு அது 2 பூட்டு எல்லா இடத்துலயும் நல்லா சிக்கனி போட்டு, ஆனா ரொம்ப சுலபமாக திறக்கிறதுக்கு ஜீவகாரணியத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. ஜீவகாரணி நம்ம செய்யறப்பையும் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக நம்ம செய்யணும். நம்ம வந்து ஜீவகாரணி நான் ஒரு 100 பேருக்கு கொடுத்துட்டேன், 50 பேருக்கு கொடுத்துட்டேன், இவ்வளவு பேருக்கு கொடுத்துட்டேன்றதை விட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதா உள்ளவங்களுக்கு பார்த்து அழகா அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்குறப்ப உங்களை அவங்க வாழ்த்துற நிலையில இருக்கணும். நல்ல வேலைமா கொடுத்தீங்க, இன்னைக்கு என் வீட்டுல அடுப்பு எரியுதுன்னு சொல்ற நிலையில இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம தூக்கி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன ஆகாது, ஜீவகாரணி ஆகாது. சோ பார்த்து கவனமா, அற்றார் அலிப்பசி தீர்த்தம், வீடு வாசலா இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்றாரு, அற்றார் அலிப்பசி தீர்த்தம். ஸோ அந்த ஜீவகாரணி நம்ம செய்யறச்சியும் நம்ம ரொம்ப கவனமா தான் அதுலயும் செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருக்கோம். ஆனா நம்ம என்ன நான் என்ன நினைப்பேன்னா, ரொம்ப நம்ம உள்ள போய் பார்க்க கூடாது. நீ கை ஏந்திட்டியா, நான் கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீ கை ஏந்திட்ட, நான் உட்கார்ந்து உன்னை விசாரிச்சுட்டு இருக்கிறது என்னோட வேலை இல்லை. நீ கை ஏந்தி கேட்கிற, நான் கொடுத்துட்டேன், சட்டம், அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, விசாரணைக்குள்ள போக கூடாது. இவ்வளவு நம்ம செய்யறோம், இதை பண்றோம், அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது. வேணும் கேட்டுங்களா, கொடுத்துட்டேன், ஸ்டாப், முடிஞ்சிச்சு. அதோட அந்த ஜீவகாரணியம் அது பாட்டுக்கு யாருக்கு போய் சேரணுமோ இறையாற்றலோட என்ன செய்யும், அது போய் சேர்ந்துரும். சரியா இல்லையா? சோ இப்ப இதுல வந்து நமக்கு என்ன, முதல் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பெருமானார் கொடுத்திருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நல்ல ஜீவகாரணிய ஒழுக்கத்துல இருந்து நான் தான் என்கின்ற அகந்தை அற்று நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாவற்றையும் ஒழுக்கங்கள் பெருமானார் இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கத்துல நாம் சரி செய்து நான் யார் என்பதை அது என்ன செய்யணும், ஏமசித்தி சாகா கல்விக்கு நம்ம போறோம். அதுக்கு அடுத்து என்னது, தத்துவ நிக்கிரகம். அப்போ அந்த நிலையில நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் செய்யறப்ப இந்த ஆன்மா நான் யார் என்று அது அறிந்து கொள்கிற, அதுதான் படி. அதை செய்யாம அங்க மேல போக முடியுமா? முடியாது. இதை செஞ்சாதான் உள்ள உள்ள கதவை திறந்தாதான் என்ன செய்ய முடியும், மேல் மாடிக்கு நம்ம ஏற முடியும். உள்ள கதவை திறக்கலன்னா மேல் மாடி போக முடியுமா? முடியாதா? கீழ் மாடியில போயிட்டோம், எப்படியோ தப்பி தவறி எல்லாம் பொய்யாச்சு, ஆன்மாலாம் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த படிக்கு போகணுமே மேல. அதுக்கு என்ன, இறை தயவை கொண்டு நம்ம அடுத்த படிநிலைக்கு நம்ம போகணும். அது 2வது அடுப்புங்கிறது. அதுதான் வந்து பரசிவம் என்கின்ற சிவாத்வைதம் அப்படி சொல்லுவாங்க. அந்த சிவன் என்கின்ற அந்த இதோட போயிட்டு அங்க வந்து என்ன ஆகுறாங்க, ஒரு கூறாக இருக்கின்றது அந்த சிவனே வந்து அவங்கள ஆட்கொள்றாங்க. அவங்க அங்கேயே வந்து இது பண்ணி நின்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆணவ மலத்தோட ஒரு மலத்தோட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே விஞ்ஞான கலர்களாக என்ன செய்ய முடியும், எந்த தொழில் செய்யறதுக்கு அந்த லெவல்ல இருக்குதுன்னு சொல்லி பெருமானாரே கொடுத்துருக்காங்க.
அதனாலதான் ஐயா சொல்லிட்டாங்க, அங்கேயே போயிட்டு என்ன செய்யக்கூடாது, நின்றக்கூடாது. அதன் பிறகு என்ன வேண்டும், தம்பம் வேண்டும், பெருங்கருணை. இறைவனுடைய பெருங்கருணை நமக்கு வேணும். நம்மளும் கருணையோட இருந்து அதை சம்பாதித்திருக்கணும். அது அப்படியே நீண்டுகிட்டே போகும் போல, நம்ம செய்ய செய்ய அது வளர்ந்துகிட்டே போதான்னு நமக்கு தெரியாது. சோ அது ஒரு காலகட்டத்துல என்ன செய்யும், அது போறப்பதான் அந்த பெருங்கருணையாக இருக்கின்ற இறைவனுடைய தயவு நமக்கு வேணும். நாம் சென்று அடைய முடியாது, இறைவன் தயவோடு தான் நாம் அங்க போக முடியும். அந்த நிலைக்கு நீ போறப்பதான் பெருங்கருணை முடிஞ்சு அது சுத்த சிவ வெளியாக இருக்கின்ற, அங்கே நாம் காண்கின்ற ஒளியாக இருக்கின்றது அடுத்த நிலையில் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி. அப்ப இவர் என்ன செஞ்சிட்டார்னா, நீ அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, கருணை, அருள் எல்லாம் ஒன்றுதான். இந்த மகாமந்திரம் ஒன்னதான் குறிக்குது, எல்லாத்தையுமே சேர்த்து. அப்ப நம்மளுக்கு அருள் இல்லைன்னா என்ன செய்யாது, அதுதான் தயவு, கருணை, அருள் எல்லாம் இந்த மந்திராவே அதுதான் குறிக்குதுன்னு என் பெருமானார் பேருபதேசத்துல சொல்றாங்கன்னா, அந்த அருள் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, இந்த ஆன்மா நம்ம பார்க்க முடியுமா, முடியாது. அருள் துணை கொண்டுதான் அது பார்க்குது. அதன் பிறகு அடுத்த நிலைக்கு போறப்ப என்ன ஆகுது, அருளாகவே அது மாறுகின்றது. அந்த நிலையில அதுக்கு மேல போனா என்ன வேணும், அருள் என்கின்ற கருணை தம்பம் வேணும், அதுக்கு மேல போகுவோம். அதனால்தான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை பெருமனார் நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரும் இந்த நிலையிலிருந்து தனிப்பெரும் கருணையோடு இருந்து, அந்த தனிப்பெரும் கருணையாக நீ இருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், இந்த படிநிலைகள்லாம் கடந்து உன்னுடைய இப்பிறப்பினால் அடைத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானார் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குதா, இல்ல உங்களுக்கு புரியலையா? ரொம்ப புதுசா வந்தவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு என்னென்னமோ சொல்றாங்க. நீ சன்மார்க்கம் என்பதம்மா சத்து மார்க்கம், சரியா? இது ஒரு உண்மை மார்க்கம், சத்து மார்க்கம். இது என்ன செய்யுதுன்னா, நம்ம இந்த ஆன்மா பயணத்துல இந்த ஆன்மாவை நமக்கு கடை தேற்றுவதற்கு, நம்ம இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் கொடுத்து கடை தேற்றவில்லை என்றால் மறுபடி என்ன செஞ்சிருவோம், நம்ம இந்த பிறப்புக்குள்ளே நம்ம வந்துருவோம். ஆனா இது ஒரு நல்ல ஒண்ணு என்னதுன்னா, எதுக்குமே விகற்பம் அந்தக்குள்ள அது தவிர எல்லாத்தையும் சமமாக நம்ம எங்க போனாலும் சரி, எந்த வழிபாட்டுல நம்ம இருந்தாலும் சரி, எல்லோருமே என்ன செய்யறாங்க, அவங்கவுங்க ஆன்மாவை கடை தேற்றணும்னு நினைக்கிறாங்க. எந்த வழிபாட்டுக்குள்ள நீங்க போனாலும் அப்படித்தானே, அன்பே சிவம், சரியா? உயிர் கொலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்றாங்க. யாராவது நீ கொலை பண்ணிட்டு வான்லாம் யாருமே சொல்ல மாட்டா. சோ எல்லா மார்க்கங்களும் நமக்கு என்ன செய்யுது, நல்லதுதான் நமக்கு செய்துகிட்டு வருது. பதியும் மண்டங்களை அகமர வகுத்த அருட்பெரும் ஜோதி, பரசிவ பதியை பரசிவாண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெரும் ஜோதி, எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி, அளவில் பல் சத்தரை அளவில் அண்டங்களை அளவர வகுத்த அருட்பெரும் ஜோதி, உயிர் வகை அண்டம் உலப்பில எண்ணில அயவர வகுத்த அபயம் 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 அபயம்.